வணக்கம் அன்பர்களே! இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு தனம். எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள். வாங்க கதை கேட்கலாம். சார், ஏஇ மேடத்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கு. இப்பதான் தகவல் வந்தது. நிலைமை ஒன்னும் சரியில்லையாம். ஆபீஸ் ஸ்டாஃப் முழுக்க மத்தியானம் போய் பார்க்க போறது. பியூன் சாமிக்கண்ணு சொல்ல திக்கென்றாகிவிட்டது அருணகிரிக்கு. ஏய், என்ன சொல்ற? மெய்யாலு மாத்தான் சார். காலையில பால் பாக்கெட் எடுக்கிறதுக்காக வாசலுக்கு வந்திருக்காங்க. தலை சுத்திச்சோ என்னவோ மடேல்னு விழுந்துட்டாங்களாம். அப்புறம் பேச்சு மூச்சில்லே. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஓடி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆபீஸுக்கும் அவங்க தான் ஃபோன் செஞ்சு சொன்னாப்புல. நல்ல வேளை சார், காலையில் வாசக்கதவை திறந்து வச்சுட்டு விழுந்திருக்காங்க. ராவோட ராவா எதுனாச்சும் ஆகியிருந்தா யாருக்கு என்ன தெரியும்? என்னவோ கதவு திறக்கலையேன்னு நினைச்சுப்பாங்க. அப்படியே உசுர் போயிருந்தா? இதை சொல்லிவிட்டு அருணகிரியை ஓரப்பார்வை பார்த்தபடி உடம்பை சிலிர்த்து கொண்டான் சாமிக்கண்ணு. ஒண்டி பொம்பளை, உறவு முறையின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நான் பார்த்ததில்ல. போன வருஷமே விஆர்எஸ் வாங்க போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. பணத்தை சேர்த்து வச்சு யாருக்கு கொடுக்கணுமாம்? மறுபடியும் அதே ஓரப்பார்வை. அருணகிரி அதற்கு மேல் அங்கே நிற்காமல் நகர்ந்து விட்டான். தனலட்சுமி முதல் நாள் மாலை 7 மணி சுமாருக்கு அவனோடு சேர்ந்து சென்னை சில்கிலும் போத்தீஸிலும் ஏதோ ஒரு கலர் கலவையை மனசில் கற்பனை செய்து கொண்டு அலசி தீர்த்திருக்கிறாள். இது ரொம்ப டார்க்கா இல்லை? இதிலேயே இன்னும் கொஞ்சம் லைட் ஷேட், பார்டர் கூட ஆயில் மஸ்டர்டா இருந்தா நல்லா இருக்கும். சும்மா எடுங்கம்மா, உங்களுக்கு எல்லா கலருமே எடுப்பாயிருக்கும். கடை சிப்பந்தி வியாபார சாமர்த்தியத்துடன் பேச அவன் அருணகிரியை பார்த்த பார்வை இப்பொழுதும் மனசுக்குள் அப்படியே இருக்கிறது. நேற்று நன்றாகத்தானே இருந்தாள். உனக்கு எதை கட்டினாலும் நல்லா இருக்கும் தனம். இந்த கலர் உன்கிட்ட இல்லவே இல்லை. அவன் அப்பட்டமாய் புழுகிய போது அவளது பெரிய கருத்த உதடுகளில் நெளிந்த புன்னகை. அருணகிரி எப்பொழுது அவளை புகழ்ந்தாலும் இப்படித்தான் கீற்றாகச் சிரிப்பாள். அவ்வளவுதான். அவள் வாய்விட்டு சிரித்து யாருமே பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த புன்னகை கூட அவனுக்கு மட்டும்தான். அவனது பாராட்டுக்களை ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாய் சிரிக்கிறாளா, அல்லது அவன் பொய் சொல்வது தெரிந்துதான் சிரிக்கிறாளா என்பது இன்றளவும் அவனுக்கு தெரியாது. ஆனால் அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் தர்ம சங்கடமாய் உணர்வான் அவன். கல் மாதிரி இருந்தாளே, என்ன ஆச்சு? அருணகிரி மௌனமாய் தன் மேசை அருகே போய் சிறிது நேரம் மலைத்து நின்றான். தனம் முதல் நாள் மாலை தனக்கும் அருணகிரியின் மனைவிக்கும் புடவை வாங்கி கீதாஞ்சலியில் முருகல் தோசை சாப்பிட்டு அருணகிரியின் குழந்தைகளுக்கு பீஸ் புலாவ் பார்சல் கட்டி வாங்கி கொண்டு ஆட்டோவில் ஏறும் முன் 10 ரூபாய்க்கு மல்லிகை பூவை வாங்கி பூக்காரியையே பாதியாய் கிள்ளித் தரச் சொல்லி ஒரு பாதியை தன் தலையில் வைத்து கொண்டு மீதியை அவள் கையில் திணித்து, சுகுணா கிட்ட கொடுங்க, அவளை அண்ணா நகரில் இறக்கிவிட்டு அவன் வேளச்சேரிக்கு வந்தான். இறங்கும்போது கூட அவன் கையில் 100 ரூபாயை அழுத்தினாள். ஆட்டோவுக்கு வச்சுக்குங்க. நாளைக்கு லஞ்ச் வழக்கம் போல நானே கொண்டு வந்துடுறேன். தேங்க்ஸ். போதுமே. மறுபடியும் கருத்த இதழ்கள் விரிந்தன. ஆட்டோவிலிருந்து சற்றே சிரமப்பட்டுத்தான் இறங்கினாள். வேறு வழி இல்லை. பெரிய சரீரம், 5 அடி 10 அங்குல உயரம். அத்தனை நேரம் ஆட்டோவுக்குள் உட்கார்ந்திருந்ததே பெரிய விஷயம். எப்பொழுதுமே அப்படித்தான். ஆட்டோவோ காரோ உள்ளே அமர்ந்திருக்கும் பொழுது அந்த உருவத்தின் விசுவரூபம் தெரியாது. இறங்கி நின்று கசங்கிய புடவையை சரி செய்து முதுகை நிமிர்த்தி நின்றாள் என்றால் கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கும். ஆட்டோ டிரைவர் கூட மிரட்சியுடன் தான் பார்ப்பான். நல்ல கருப்பு வேறு. அலுவலகத்துக்கு வரும்போது தனலட்சுமியை பார்க்க வேண்டும். மஞ்சளை இழைத்து பூசி இருப்பாள். ஏஇ மேடம் 4 மணிக்கே எழுந்திருத்தாத்தான் குளிச்சு முடிச்சு ஆபீஸுக்கு வர்றதுக்கு சரியாயிருக்கும். ஏன் மேடம், ஒரு நாளைக்கு ஒரு சோப்பு, 1/2 கிலோ மஞ்சக்கிழங்கு செலவாகுமா?
ஜேஇ செபாஸ்டினின் கிண்டல் இது. அவள் எதையுமே பொருட்படுத்த மாட்டாள். யாருடைய விமர்சனத்துக்காகவும் தன்னை மாற்றிக்கொண்டதில்லை. மரத்தட்டு போல் பெரிய அகல முகம். மஞ்சள் பூசி பூசி கருப்பு முகத்தில் ஒரு விதமான பச்சை பூத்திருந்தது. அந்த ஆகிருதிக்கு தலைமுடி ரொம்பவும் குட்டை. சௌரி வைத்து பின்னியது உயிரில்லாத பாம்பு போல துவண்டிருக்கும். நெற்றியில் பெரிய வட்டமாய் சாந்து பொட்டு. அத்துடன் பளீரென்ற திருநீறு. காதிலும் கழுத்திலும் நிறையவே நகை. மொத்தத்தில் ஒரு மளிகைக்கடை முதலாளியின் மனைவி போல தோற்றம். ஆனால் அரசு மின் வாரியத்தில் உதவி பொறியாளர். மற்றவர் கண்களில் விரலை விட்டு ஆட்டுகிற அதிகாரி. யாருக்கும் எதற்கும் வளையாதவள். முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல், குரலை உயர்த்தாமல் அத்தனை பேரையும் தன் பிடிக்குள் வைத்திருப்பாள். அருணகிரி 10 வருடங்களுக்கு முன் இந்த இடத்துக்கு மாற்றல் வாங்கி கொண்டுதான். வருடக்கணக்கில் தண்ணீரில்லா காட்டிலும், பள்ளிக்கூடம் இல்லாத ஊர்களிலும், நல்ல ஆஸ்பத்திரி இல்லாத சபிக்கப்பட்ட பகுதிகளிலும் குப்பை கொட்டிவிட்டு 3 குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக யார் யார் காலையோ பிடித்து கெஞ்சி கூத்தாடி இங்கே வந்தான். இன்னொரு விஷயமும், இவன் இப்படி சென்னைக்கு மாற்றல் வாங்காவிட்டால் குழந்தைகளுடன் பிறந்த வீட்டிலேயே போய் உட்கார்ந்து விடுவதாக அவன் மனைவி சுகுணா பயமுறுத்தினாள். எது இல்லாவிட்டாலும் சமாளித்து விடுவான் அருணகிரி. மனைவியை பிரிந்து இருப்பதென்பது அவன் மரிப்பதற்கு சமம். இன்றைக்கும் கூட அருணகிரிக்கு 45 வயசாகிறது. சுகுணாவுக்கு 40வது இருக்கும். குத்துவிளக்கில் ஏற்றி வைத்த சுடர் மாதிரி இருப்பாள். அந்த இடுப்பும் மார்பும் 20 வயசு பெண் போல. வட்ட முகத்துக்கும் தளதளவென்ற உடம்புக்கும் எந்த நகையை போட்டாலும், எந்த புடவையை கட்டினாலும் கிறுகிறுக்க வைக்கும். ஆனால் வாங்குகிற சம்பளத்தில் புடவை, நகை ஆசைக்கெல்லாம் இடமே இல்லை. எங்க அப்பா கிட்ட அத்தை கெஞ்சினாங்க, சுகுணாவை என் மகனுக்கு கட்டி வைடான்னு. எங்க அப்பாவுக்கு அறிவே கிடையாது. டாக்டர் மருமகனை வேணாம்னு ஒதுக்கிட்டு இன்ஜினியர் மாப்பிள்ளையை பிடிச்சாரு. எல்லாத்துக்கும் கொடுப்பினை வேணுமில்லே. சுகுணா கணவனின் காதுபடவே சொல்வாள். அவன் அப்படியே குன்றிப் போவான். ஏதாவது செய்து நிறைய சம்பாதித்து இவள் வாயை அடைக்க வேண்டும். நினைத்து கொள்வானே தவிர எப்படி என்பதுதான் விடை தெரியாத கேள்வியாக இருந்தது. 4 வருடங்களுக்கு முன்பு வரையில். தனலட்சுமியை சக ஊழியை என்கிற அளவில்தான் தெரியும் அருணகிரிக்கு. அவனோடு வேலை செய்பவர்கள், ஏன் கடைநிலை ஊழியர்கள் கூட தனலட்சுமியை பற்றி ஏளனமாய் பேசும்போது அவனும் கூட சேர்ந்து சிரித்திருக்கிறான். எதுக்குடி இப்படி மஞ்சளை தேய்ச்சிக்கிட்டு வந்து பயமுறுத்துது? அப்பவாவது கருப்பு நிறம் மாறுமோன்னு பார்க்கறாங்களோ என்னமோ. இந்த சைஸுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மீனாட்சி. ஐயோ, கரிசனத்தை பாரேன். வேணுமானா சொல்லு, நான் பேசி முடிச்சு வைக்கிறேன். ஏம்மா, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஆமா, வயசு என்ன இருக்கும்? அதிகமில்லை, 40 இல்லை 42 தான் இருக்கும். ஒருத்தனும் மாட்டலையா? சொந்த பிளாட் இருக்கு. தனி பொம்பளை. மாதம் 20,000 பக்கம் சம்பளம். லோன் எதுவும் இல்லை. வாங்குற சம்பளத்திலேயே பாதியை வட்டிக்கு விடுறாப்புல. மீதியில் தினமும் பிரியாணி தான், சுறா புட்டு தான். லஞ்ச் டயத்தில் பார்க்கணும், வாசனை கும்முன்னு தூக்கும். கிளுக்கென சோழிகளை குலுக்கி போட்டாற் போல சிரிப்பு. தனலட்சுமியின் தலையை கண்டதும் அப்படியே அமங்கும். சீப் இன்ஜினியரின் அறைக்கோ அல்லது வேறு விஷயமாகவோ அவள் தனது நாற்காலியிலிருந்து எழுந்து போகும்போதும் திரும்ப வந்து அமரும்போதும் அலுவலகத்தின் அந்த பெரிய ஹாலை ஒரு முறை விழிகளை சுழற்றி பார்ப்பாள். மகாராணின்னு நினப்பு. இந்த மூஞ்சிக்கே இத்தனை கிராக்கி. இப்படி பேசுபவர்கள் எல்லாரும் பணமுடை என்றால் மட்டும் இவளிடம்தான் வருவார்கள். வட்டி அதிகம்தான். சொன்னால் சொன்ன தேதியில் திருப்பித் தர வேண்டும். ஆனால் எப்பொழுது கேட்டாலும் கிடைக்கும். சீப் கூட அவரது மகளின் திருமணத்திற்கு இவளிடம் 2 லட்சம் வாங்கியிருப்பதாய் பேச்சு. அருணகிரிக்கு அவசர தேவை வந்தபோது சாமிக்கண்ணுதான் இவளிடம் பேசி பணம் வாங்கி தந்திருக்கிறான். 2 தடவை.
3ஆம் முறை வாங்கிய கடனுக்கான வட்டி லட்சுமியின் வீட்டுக் கட்டிலில் வைத்து கணக்கு தீர்க்கப்பட்டது. தீவிர சிகிச்சை பிரிவில் கட்டில் கொள்ளாமல் கிடந்தாள் தனம். கண்ணாடி கதவின் வழியாகத்தான் எல்லாரும் பார்த்தார்கள். முகம் சரிவர தெரியவில்லை. பெரிய பாதங்கள் கட்டிலை தாண்டி துருத்திக் கொண்டிருந்தன. மேட்டு வயிறு ஏறி இறங்கும்போது மட்டும் முகம் அவ்வப்பொழுது தெரிந்து மறைந்தது. அருணகிரியும் கண்ணாடி கதவின் வழியாகத்தான் பார்த்தான். அவன் பக்கத்திலேயே உரசியபடி, சாமி கண்ணு, உள்ளார போய் பார்க்கிறியா சார்? அவன் கேள்வியில் திடுக்கிட்டான் அருணகிரி. சாமி கண்ணுவை எரிப்பது போல பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டான் அவன். ஒருவனின் பலகீனம் மட்டும் தெரிந்துவிட்டால் கொசு கூட கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கடிக்கும் போல. தனலட்சுமிக்கும் தனக்கும் இடையே உள்ள நெருக்கம், உறவு. நெருக்கமா உறவா? ச்ச, ஏதோ ஒன்று. அந்த ஏதோ ஒன்று இந்த பியூன் சாமி கண்ணுவுக்கும் தெரிந்ததினால்தானே இப்படி கேட்கிறான். மற்றவர்கள் யாரிடமாவது இத்தனை கரிசனமாக கேட்டானா? அருணகிரி வியர்வை வெள்ளமாய் பெருக தீவிர சிகிச்சை பிரிவை விட்டு நகர்ந்தான். சாமி கண்ணுவும் தான். அந்த அம்மாவுக்கு என்ன சார் உடம்புக்கு? என்னை கேட்டா நானா டாக்டர்? சுள்ளென எரிந்து விழுந்தான் அவன். பிறகுதான் தான் அப்படி ஆத்திரப்பட்டிருக்க கூடாது என்பது உரைத்தது. ஆனால் இதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் சீப் இன்ஜினியரிடம் பேசப் போய்விட்டான் சாமிக்கண்ணு. என்ன சார், பத்த பஞ்சலை பூசிக்கிட்டு சீக்கு வந்த கோயில் யானை மாதிரி விழுந்து கிடக்குறாங்களே நம்ம ஏஇ அம்மா. டாக்டர் என்னதான் சொல்றாங்க? இரத்த கொதிப்பு அதிகமாகி மண்டையில் இரத்த குழாய் வெடிச்சிட்டுதாம். செமி கோமாவில் இருக்காங்க. அப்படின்னா? ஏதோ அப்பப்போ கண்ணை திறந்து பார்க்கறாங்க. ஒரு பக்கம் கை கால் முடங்கிடுச்சு, பேச்சு கூட இல்லை. அப்ப எதுவும் சொல்றதுக்கு இல்லை. பிழைச்சி எழுந்தாலும் கை கால் வராது சாமிக்கண்ணு. டாக்டர் உறவுக்காரங்களுக்கு தகவல் சொல்லிருங்கன்னு சொல்லிட்டாரு. தனலட்சுமியோட ரிலேட்டிவ் யாராச்சும் இருக்காங்களா? உனக்கு தெரியுமா? அப்படி யாரும் இருக்கிறதா தெரியலையே சார். சாமிக்கண்ணு மறுபடியும் அருணகிரியை கீழ்பார்வை பார்த்தான். மிஸ்டர் அருணகிரி. சீப் திடீரென அவனை அழைக்க துள்ளி நிமிர்ந்தான் அவன். சார், நம்ம சாமிக்கண்ணு இன்னும் தனலட்சுமியோட ஜூனியர் அருந்ததி, சகாயமேரி இவங்களை அழைச்சிக்கிட்டு தனலட்சுமி மேடம் வீட்டுக்கு ஒரு நடை போயிட்டு வாங்களேன். இந்தாங்க வீட்டு சாவி. பக்கத்து பிளாட்காரங்க இவங்களை அட்மிட் செஞ்சுட்டு சாவியை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க அலமாரி, மேஜை இழுப்பு, இப்படி எதுலையாவது உறவுக்காரங்க ஃபோன் நம்பர், டைரி ஏதாவது இருந்தா உபயோகமாக இருக்கும். சார், அருணகிரி தயங்க அதிகாரியோ அவனது தோளை தட்டிவிட்டு போகிறார். போங்க மிஸ்டர், இதெல்லாம் ஒருத்தருக்கொருத்தர் செய்ய வேண்டிய உதவி, நம்ம கடமை. சாமிக்கண்ணு தொண்டையை கனைத்தான். சார், நீ வேணா வராதே சார். அருந்ததி, சகாயமேரி, நான் 3 பேரும் போயிட்டு வரோம். உன் மனசு எப்படி வேதைப்படணும்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நியாயமான ஃபீலிங் சார். தான் இதற்கு மேலும் பேசாமல் இருந்தால் சாமிக்கண்ணுவின் பேச்சு இதோடு நிற்காது என்பதை உணர்ந்த அருணகிரி சட்டென அவனது கையை பிடித்தான். நானும் வர்றேன், புறப்படு சாமிக்கண்ணு. மனசை கட்டுப்படுத்திக்க சார். காப்பி, டீ எதுவனாச்சும் வேணுமா? ஒன்றும் வேணாம், நீ பாட்டுக்கு அவங்க எதிரிலெல்லாம். இதற்கு மேல் எப்படி சொல்வது என்பது போல் அவன் தயங்க, சாமிக்கண்ணு இடுங்கிய கண்களை மேலும் இடுக்கியபடி சிரித்தான். சார், 50 வயசாவது. எனக்கு அதெல்லாம் நீ சொல்லித்தரவே வேணாம். எத்தினி பார்த்துருக்கேன். எனக்கே ஒரு செட்டப் இருந்துச்சு சார். என் மச்சான், அதான் நான் கட்டிக்கிட்ட மூதேவியோட அண்ணன். அந்த பொம்பளைய நடு ரோட்டில் வச்சு நாக்கை பிடுங்கிக்கிற மாதிரி பேசி அவமானம் தாழாம கேரளாவுக்கு ஓடி போயிடுச்சு சார். இப்போ நினைச்சாலும் உடம்பு பதறும். ஒரு முழு பாட்டில் உள்ளே இறக்கினாத்தான் சமாதானமாகும். அருணகிரி நெற்றியை சுருக்கி கொண்டான். வலது பொட்டில் சம்மட்டியால் அடிப்பது போல வலி. காலையில் வீட்டில் அவசர அவசரமாய் ஏதோ சாப்பிட்டது. உப்புமாவா இட்லியா என்பது கூட நினைவில் இல்லை. மத்தியான சாப்பாடு வழக்கமாய் தனலட்சுமியின் உபயம்தான். அதுதான் நேற்று கூட சொன்னாளே, நாளைக்கு வழக்கம் போல நானே லஞ்ச் கொண்டு வந்துடுறேன். எத்தனை நம்பிக்கை வைத்திருந்தாள் வாழ்க்கையில். எப்படி விழுந்தாள்? தனக்கு உடம்பு சுகமில்லை என ஒரு நாள் கூட அவன் காதுபட சொன்னதே இல்லை.
ஏதோ சில நாட்களில் இரவு சாப்பாட்டுக்குப் பின் ஓரிரு மாத்திரைகளை போட்டு தண்ணீர் குடிப்பதை அவன் பார்த்திருக்கிறான். என்ன மாத்திரை, எதற்கு சாப்பிடுகிறாள் என்றெல்லாம் அவன் கேட்டதே இல்லை. ஆனால் சுகுணாவுக்கு தலையை வலித்தால் என்ன மாத்திரை கொடுக்க வேண்டும், 3 நாள் வயிற்றுக்கு வலி எப்படி ஒத்தடம் தர வேண்டும் என்பதெல்லாம் அவனுக்கு தெரியும். ஏண்டா சுகுணா, ரொம்ப வலிக்குதா? வெந்நீர் ஒத்தடம் தரட்டுமா? ஒரு இளவும் வேணாம், நீங்க கொஞ்சம் அந்தாண்டை போங்க, எங்க அம்மாவை கூப்பிடுங்க. இது பற்றி கூட தனலட்சுமியிடம் பேசியதாக நினைவு. அவளுக்கு இப்ப எல்லாம் ரொம்ப கோபம் வருது. என்னை காய்ச்சினா கூட பரவாயில்லை, குழந்தைங்க படாத பாடுபடும். என்ன வேணும்னு சொன்னாத்தானே புரியும். விடு அருண். தனலட்சுமி அவனை அருண் என்றுதான் அழைப்பாள். தன் பெயரை இத்தனை நாகரிகமாக மாற்ற முடியும் என்பதே அருணகிரிக்கு இந்த தனலட்சுமியின் மூலமாகத்தான் தெரியும். அவள் அவனுக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தந்திருக்கிறாள். எப்படி உடுப்பது, எப்படி சரளமாய் ஆங்கிலத்தில் பேசுவது, மேலதிகாரிகளிடம் எப்படி பழகுவது, ஏன் எப்படி சாப்பிடுவது என்பதை கூட. மொத்த சோத்திலேயும் குழம்பை விட்டு பிசைஞ்சிக்காதே அருண். பின்னே சோறு தனியா குழம்பு தனியா, ஒவ்வொரு கவளமா ரெண்டையும் கலந்து சாப்பிடு. இப்படி மொத்தமா வச்சிட்டா பார்க்கறவங்க கண்ணு படுறது மட்டுமில்லாம நமக்கே வெறித்து போயிடும். ஓ, இதோ பார் இப்படி. அவள் சோற்றையும் குழம்பையும் கொஞ்சம் கொஞ்சமாய் கலந்து அவன் வாயில் ஊட்டியே விட்டிருக்கிறாள். நல்லா இருக்கா? மீன் குழம்புன்னா சுகுணாவுக்கு உசுரு. நான் தர்றேன். ஐயோ வேணாம். ஏது, எங்கே இருந்து வந்ததுன்னு 1000 கேள்வி கேட்பா. ஹோட்டல்ல இருந்து வாங்கினதுன்னா வேற. இது தெரியும், கைமணம், வீட்டில் செஞ்சதுன்னு. தலைக்குள் ஒரு டேப் ரெக்கார்டர் ஓடிக்கொண்டே இருப்பது போல கார் குலுங்கி தனலட்சுமியின் வீட்டு வாசலில் நின்றது. அவ ஆபீஸ்ல இருந்து மனுஷா எல்லாம் வந்திருக்கா. யாரோ ஒரு மாமி தன் வீட்டை பார்த்து கத்த, உள்ளிருந்து பதில் குரல். கண்டிஷன் எப்படி இருக்காம்? அருணகிரி மற்ற மூவரின் முதுகுக்கு பின்னால் பதுங்கினான். தனலட்சுமியின் வீடு அந்த கட்டிடத்திலேயே கொஞ்சம் ஒதுக்குப்புறமாய் வக்கரித்த மாதிரி இருக்கும். யார் வருவதும் போவதும் தெரியாது. அருணகிரியும் யார் கண்ணிலும் படும்படியாக இதுவரையில் வந்து போனதில்லையே. மனசுக்குள் பதற்றம். டைரி எழுதுகிற பழக்கம் ஏதாவது இருந்து இவை எதையாவது எழுதி தொலைச்சிருந்தா என்ன செய்யறது? கடவுளே, அவன் தலையை குலுக்கிக் கொண்டான். தனலட்சுமி இல்லாத வீட்டுக்குள் அருணகிரி நுழைவது இதுதான் முதல் தடவை. உள்ளே நுழைந்ததுமே அந்த வெறுமை இறுக்கமாய் மென்னியை பிடிப்பது போல. 4 வருஷமாய் பார்த்து பழகிய வீடு. வாசல் தாண்டி உள்ளே நுழைந்ததும் பெரிய ஹால், அதுவே டைனிங், அதுவே வரவேற்பறை. வாசலுக்கு நேரே சுவரில் தனத்தின் பெற்றோருடைய புகைப்படம் பெரிதாக்கப்பட்டு மாட்டியிருக்கும். அப்பா அப்படியே தனத்துக்கு டர்பன் கட்டி கோட் சூட் போட்டாற் போல. அம்மா நல்ல சிவப்பாய், முகம் முழுக்க மஞ்சளும் பெரிய குங்கும பொட்டும் கழுத்து நிறைய நகைகளுமாய் ஓர் ஆட்டுக்குட்டி போல ஒடுக்கமாய் நின்றிருந்தாள். அப்பாவுக்கு அம்மா மேல ரொம்ப சந்தேகம். இவ்வளவு அழகாயிருக்காளே, எவன் கூடவாவது ஓடிருவாளோன்னு எப்பவும் தட்டி உருட்டிட்டே இருப்பாரு. எங்க அம்மாவுக்கு நான் தவம் கிடந்து பிறந்தேனாம். நான் பிறந்து என் முகத்தை பார்க்கிற வரைக்கும் கூட எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா மேல நம்பிக்கையே இல்லையாம். எங்க அம்மா வாய்க்கு வாய் சொல்லுவா, நல்ல வேளை நீ உங்க அப்பாவை கொண்டு பிறந்தேன்னு. எங்க அம்மாவுக்கு வேணுமானா நான் இப்படி பிறந்தது நல்ல வேளையா இருக்கலாம். ஆனா எனக்கு? அம்மா அதிக நாள் உயிரோட இல்லை. ஆனா அப்பா அடிக்கடி சொல்வாரு, நீ பார்க்கத்தான் என்னை மாதிரி இருக்கியே தவிர குணமெல்லாம் அப்படியே உங்க அம்மா மாதிரி தான்னு. அம்மா அதிகம் பேச மாட்டா. புருஷன்தான் தெய்வம் அவளுக்கு. தன்னோட கற்பை நிரூபிக்கிறதுக்காகத்தான் கடவுள் குழந்தையை புருஷன் சாயல்லையே கொடுத்தான்னு நன்றியோடு சொல்லுவா. அவ்வப்பொழுது தனம் சொல்லும் வார்த்தைகள். அருணகிரி அந்த புகைப்படத்தினின்று பார்வையை தவிர்த்தான். ஹாலை தாண்டி நேரே போனால் மாஸ்டர் பெட்ரூம். இடது பக்கம் சிறியதாய் இன்னொரு பெட்ரூம். இதை தனம் தனது கம்ப்யூட்டர் அறையாக வைத்திருந்தாள். ஹாலை ஒட்டியே சதுரமாய் சமையலறை. அதோ அந்த பக்கம் காசடிப்பில் தனம் சுட சுட தோசை சுட்டு இவனது தட்டில் போட,
இவன் அந்த பக்கம் ட போல் வளைந்துள்ள மற்றொரு மேடையில் அமர்ந்தபடி சாப்பிட்டிருக்கிறான். டைனிங் டேபிளுக்கு போகலாமில்லே? எதுக்கு? அங்கே போனா உன்னை பார்த்துட்டே சாப்பிட முடியாது. அருணகிரியின் சட்டை பையில் எப்பொழுதும் தனலட்சுமியை குளிர்விக்கும் விதமான வார்த்தைகள் இருக்கும். அவள் அவனது பேச்சை நம்புகிறாளா என்பது வேறு விஷயம். அத்தனை சுலபத்தில் யாரையுமே நம்ப மாட்டாள் அவள். அருணகிரியிடம் எப்படி விழுந்தாள்? இப்பொழுது நினைத்தாலும் அவனுக்கு பிரமிப்பாகவும் நம்ப முடியாததாகவும் இருக்கும். அந்த நாள் இன்றளவும் அவனுக்குள் பசுமையாய். மைத்துனன் கல்யாணத்துக்கு போய் வர அவன் தனத்திடம் 5000 ரூபாய் கடன் வாங்கி இருந்தான். வட்டியுடன் சேர்த்து 4 தவணையில் கொடுத்து விடுவதாக பேச்சு. அசல் கொஞ்சம் முன்னே பின்னே ஆனாலும் வட்டியை கட்டிவிட வேண்டும். இதற்கு முன் 2 தடவை. சுகுணாவிற்கு 4வதாக ஒன்று அபார்ஷன் ஆனபோது மருத்துவச் செலவுதான் அலுவலகம் ஏற்றது. அவளது தாயார், தங்கை, அண்ணன் இத்தனை பேரும் வந்து டேரா போட்டபோது மளிகைக்கும் பாலுக்கும் வேண்டிய பணத்தை கொள்ளையடித்தால்தான் சரிப்படும் என்கிற நிலையில் தனத்திடம் இருந்து 10,000. அடுத்தாற்போல சுகுணாவின் தாயாருக்கு கண்ணில் புரை, அறுவை சிகிச்சை என்று அதற்கு ஒரு 5,000. 2ஆம் முறை வாங்கியதற்கே ஒரு தடவை குறிப்பிட்ட நாளில் வட்டி கட்ட முடியாமல் போக தனலட்சுமி தன் மேசை மீதிருந்த ஃபைலில் கையெழுத்து போட்டபடியே அடித்தொண்டையில் அதட்டியிருக்கிறாள். வார்த்தை சுத்தம் வேணும். அவசரம் கரப்ப கொடுக்கறேனில்ல, வாங்குறப்ப இருக்கிற வேகம் திருப்பி தர்றப்பவும் இருக்கணும். குன்றி குறுகி போய்விட்டான் அருணகிரி. அதனாலேயே இந்த முறை சொன்ன சொல் தவறக்கூடாது என்றும் தீர்மானித்திருந்தான். கடைசி தவணை. காலையில் அங்கே இங்கே தேற்றி வைத்திருந்த பணம் மதிய லஞ்சுக்குள் பாதியாய் கரைந்து விட்டது. புதுசாய் கல்யாணமான மைத்துனன் மனைவியோடு வந்து இறங்கியிருப்பதாக தகவல் வர விழுந்தடித்து கொண்டு ஓடி கோழியும் மீனும் வாங்கி போய் ஆட்டோவுக்கு அழுது சுகுணாவை சிரிக்க வைப்பதற்குள் முழுசுமே கரைந்திருக்கும். வட்டிப்பணமாவது மிஞ்சியது அவன் அதிர்ஷ்டம். அலுவலக நேரம் முடிவதற்குள் கையில் இருப்பதை கொடுத்து தனலட்சுமியிடம் நல்ல பெயர் வாங்கிவிட வேண்டுமென மறுபடியும் அலுவலகத்துக்கு வந்தாள். தனலட்சுமி அவள் இருக்கையில் இல்லை. அதென்னவோ அந்த அம்மாவுக்கும் ஜேஇ செபஸ்டினுக்கும் அருந்ததிக்கும் தகராறு சார். தப்பு சின்ன பசங்க மேலதான். செபஸ்டீன் அந்த அம்மாவை பார்த்து, ஒரு கல்யாணம் இல்லை, குழந்தை இல்லை, காட்டு மரம் மாதிரி வளர்ந்திருக்கீங்களே தவிர குடும்பஸ்தங்களோட அவஸ்தை எதுனாச்சும் தெரியுமான்னு கேட்டுட்டாரு. ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. உடனே தடால் புடால்னு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. வீடு எங்கே இருக்கு சாமிக்கண்ணு? ஏன் சார்? இல்லை, இன்னைக்கு வட்டி கட்டணும். வீட்டுக்கு ஒரு வேலையாக போயிட்டு வந்தேன். இவங்க இல்லை, நாளைக்கு ஆபீஸ் லீவு. பணம் கையில் இருந்தால் அதுவும் லீவு நாளில் இருந்தால் பறந்து போடும் சார். பேசாமல் வீட்டிலேயே கொண்டு சேர்த்துடு. சாமிக்கண்ணு தான் தனலட்சுமியின் வீட்டு விலாசம் தந்தான். அண்ணா நகரில் பலமாடி குடியிருப்புகளில் ஒன்று. வீடு தேடி காலிங் பெல்லை விரலால் தயக்கத்துடன் ஒற்றி கதவை திறந்தவளின் முகத்தில் கண்ணீர் கோடுகள் காயாமல், விழிகளை துடைத்து கொள்ள வேண்டும் என்கிற பிரஞ்சை கூட இல்லாமல், சாரி, பரவாயில்ல, உள்ளே வாங்க. இன்னைக்கு லாஸ்ட் டியூ. இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் இப்போ கையில். இன்னும் ஒரு வாரத்தில் மீதிய. ஃபேமிலியில் கொஞ்சம் எதிர்பாராத செலவு. உட்காருங்க. நான் திங்கட்கிழமை ஆபீஸுக்கு வர்றப்ப கொடுத்துருக்கலாமே. இதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? அதில்ல, சொன்ன தேதியில் கொடுத்துடலாமேன்னு. எனக்கும் குடும்பத்தில் இருக்கிற கஷ்ட நஷ்டமெல்லாம் தெரியும். நானும் பெரிய குடும்பத்தில் இருந்து வந்தவதான். ஆனால் என் போதாத காலம் பாருங்க. கண்டவனும் என்னை பற்றி. அவள் பொலபொலவென அழ ஆரம்பித்தாள். அருணகிரி ஸ்தம்பித்து உட்கார்ந்திருந்தான். இதுநாள் வரையில் கல்லில் வடித்த காளி சிலை போல தோற்றமளித்தவள் இன்று அத்தனை பெரிய சரீரம் குலுங்க அழுவதை சலனமே இல்லாமல் வேடிக்கை பார்த்தான் அவன். கொஞ்ச நேரம்தான். பின் என்ன தோன்றியதோ, சம்பிரதாயத்துக்காகவாவது ஆறுதலாய் ஏதாவது சொல்ல வேண்டும் என தோன்றி வாய் திறந்தான். அந்த கணத்தில் அவனது ஜாதகத்தில் உள்ள அத்தனை ராசிக்காரர்களும் அவனுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க தயாராகி விட்டனர். கண்ணை துடைங்க நீங்க.
நீங்க போய் அழலாமா? எத்தனை கம்பீரமா இருக்கீங்க. வார்த்தை கோடரியினால் வெட்டுப்பட்டிருந்த மரத்துக்கு இந்த ஒரு சின்ன ஆதரவு மலையளவு கனிவை கொடுத்துவிட்டது. அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் இப்போது இங்கே வேண்டாம். அன்று முதல் தனலட்சுமியும் தனிமரமாக இல்லாமல் தனக்கென ஓர் துணை மரத்தை தேடிக்கொண்டாள் என்றால் மட்டும் போதும். வெகுநாள் வரையில் அருணகிரியினால் இச்சம்பவத்தை ஜீரணிக்க முடியவே இல்லை. சீ, என்ன இது அசிங்கம்! சுகுணாவுக்கு தெரிஞ்சா ஐயோ செத்துடுவா. வேணாம், சுகுணா சாக வேணாம். நீ போறியா? ஒவ்வொரு மாசமும் பிச்சிட்டு பறக்கிற செலவை கட்டுப்படுத்த முடியாம எப்படியெல்லாம் திண்டாடுற? உனக்கு பிடிச்சா இந்த பொம்பளைய? கண்டிப்பா இல்ல. என்னமோ அவளா அழுதா, அவளா சிரிச்சா, முகத்தை பார்த்தாலே பயமா இருக்குப்பா. அது சரி, வட்டியையோ மீதி பணத்தையோ வாங்கலே இல்ல? முந்தா நாள் உன் சுகுணாவுக்கு ஏதாவது வாங்கி தர சொல்லி 5000 தரல? தந்தா. அப்படின்னா நான் பணத்துக்காக இவகிட்ட பொம்பளை இந்த காரியத்தை பணம் வாங்கிட்டு செஞ்சா அசிங்கமா பேசுறோமே, ஆம்பளை நான் செய்யறதுக்கு என்ன பேரு? எத்தனையோ கேள்விகள் வெந்நீர் தவலையில் விழுந்த பல்லி மாதிரி அத்தனையும் கொஞ்ச நாளைக்குத்தான் குதித்து கொண்டிருந்தது. அப்புறம் எல்லாம் சரியாய் போயிற்று. தனலட்சுமி எந்த காலத்திலும் அவனை அவனது குடும்பத்தை விட்டு பிரிந்து வரச் சொன்னதில்லை. அது மட்டுமில்லை, அலுவலகத்தில் கூட ஒரு காக்கைக்கு இவர்களது உறவு தெரியாது, சாமி கண்ணுவை தவிர. அவன் கூட இப்படியொன்று இவர்களிடையே இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஒரு சனிக்கிழமை இரவு 8 மணி இருக்கும். அருணகிரி தனலட்சுமியின் வீட்டில் இருந்தான். அவள் உள்ளே சப்பாத்தி செய்து கொண்டிருந்தாள். இவன் அவள் பின்னாலேயே போய் தன் பாலிய பருவத்து பிரதாபங்களை சொல்லிக் கொண்டிருந்தான். காலிங் பெல் அடித்தது. தன்னையும் மறந்து தன் வீட்டில் இருக்கிற மாதிரியானதொரு நினைப்பில் அருணகிரி போய் கதவை திறந்தான். வெளியே சாமிக்கண்ணு. 2 பேருக்குமே பேச்சு வரவில்லை. முதலில் சுதாரித்து கொண்டவன் சாமிக்கண்ணுதான். என்ன சார் இங்கே? அது ஒண்ணுமில்ல சாமிக்கண்ணு, அவசரமா பணம் தேவைப்பட்டது, அதான். சாமிக்கண்ணு அவனை மேலும் கீழுமாய் பார்த்தான். அப்பொழுதுதான் அருணகிரியும் தன்னை ஒரு முறை பார்த்து கொண்டான், லுங்கியும் பனியனுமாய். ச்சே! சாமிக்கண்ணு அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. இதழ்கடையில் வெளிப்பட்ட சிரிப்பையும் மறைக்கவில்லை. அப்புறம் தனலட்சுமி வெளியே வந்ததோ, சாமிக்கண்ணுவிடம் பேசி பணம் கொடுத்து அனுப்பியதோ எதுவும் இவனுக்கு தெரியாது. திருடனைப் போல உள்ளே போய் உட்கார்ந்து விட்டான். மனசு மட்டும் பதக் பதக்கென அடித்து கொண்டது. தனம் கூட அவனை அதட்டினாள். உன்னை யாரு எட்டி பார்க்க சொன்னது? மறந்து போச்சு தனம், என்னவோ என் வீட்டில் இருக்கிற மாதிரி. அவள் பார்வை சட்டென கனிய அவனை அப்படியே நெஞ்சோடு சாய்த்து கொண்டாள். இதுவும் உன் வீடுதான் அருண், பயப்படாதே. சாமிக்கண்ணு வெளியில உளர மாட்டான், நான் பார்த்துக்கிறேன். உண்மைதான். இன்று வரையில் சாமிக்கண்ணு இது பற்றி யாரிடமும் வாய் திறந்ததில்லை. என்ன செய்தாளோ இதோ இப்பொழுது கூட. அருந்ததி தனலட்சுமியின் படுக்கையறை அலமாரியில் கண்டெடுத்த லுங்கியையும் பனியனையும் சகாயமேரியிடம் காட்டி சிரித்தபோது கூட, இவங்களுக்கு யாரும் துணை இல்லைன்னா இது எப்படி இங்கே? ஒருவேளை மேடம் வீட்டில் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோ என்னவோ. அடுத்து சிலீரென சிரிப்பு எழ அருணகிரி சுவரை பார்க்க திரும்பி நிற்க சாமிக்கண்ணுதான் அதட்டல் போடுகிறான். வந்த வேலையை விட்டுட்டு என்னத்துக்கு இந்த பேச்செல்லாம்? தனியா இருக்கிறவங்களுக்கு அண்ணன் தம்பிங்க இருக்கப்படாதா? என்னம்மா நீங்க படிச்சிருக்கீங்க, இப்படியெல்லாம் தரைக்குறைவா பேசலாமா? அதுவும் உசுருக்கு போராடிட்டு படுத்திருக்கிறவங்கள பத்தி. சாரி சாமிக்கண்ணு, தப்புதான். சகாமியரின் குரல் மன்னிப்பு கேட்கும் தொனியில் அருந்ததி பேசவில்லை. அவளுக்கு எப்பொழுதோ தனலட்சுமியை கண்டால் ஆகாது. சார், இதோ ஒரு டைரி. சகாயமேரி கிரீச்சிட சாமிக்கண்ணுவை பின்னுக்கு தள்ளிவிட்டு பாய்ந்தான் அருணகிரி. நல்ல வேளை, தனலட்சுமியின் டைரியில் எந்த பக்கத்திலும் அருணகிரியின் பெயர் இல்லை. ஒருவனை நினைத்து காதல் வயப்பட்டு கசிந்துருகி டைரியின் பக்கங்களில் எல்லாம் கிறுக்குகிற வயசை அவள் என்றோ தாண்டிவிட்டாள். என்றாலும் அப்படி ஏதாவது இருந்து தொலைக்கப் போகிறதே என்கிற பயம் அவனுக்கு. டைரியில் கடன் வாங்கியவர்களின் பெயர்களும் வாங்கிய தொகையும் பற்று வரவும் மட்டுமே இருந்தது. அவள் வழக்கமாய் சிகிச்சை பெறும் டாக்டரின் பெயரும்
வக்கீல் ஒருவரின் தொலைபேசி எண்ணும் மட்டும் இருந்தது. இது போதும் சார். குடும்ப வக்கீல்னா அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமே. சகாய மேரி அருணகிரியிடம்தான் சொன்னாள். ஆனால் எதுவும் அவன் காதில் விழவில்லை. சற்று நேரம் முன்பு வரையில் மனசிலிருந்த பாரம் இறங்கியதில் அப்பாடா என்றிருந்தான். நல்ல வேளை, என்னை பத்தி எதுவுமே இல்லை. போறவ போயிடுவா, அப்புறம் நானில்லே கிடந்து நாரணும். சுகுணாவுக்கு தெரிஞ்சது போச்சு. அவன் அத்தோடு அங்கிருந்து கலன்று கொள்ள விரும்பினான். சாமிக்கண்ணு, ரொம்ப நேரமாச்சு. நான் இப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடுறேனே. செய்யி சார். வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அமைதியா படுத்து தூங்கு. உன் மனசு புரியுது. எல்லாத்துக்கும் மேல கடவுள் இருக்காரு. மற்ற இருவருக்கும் தெரியாதவாறு அருணகிரியின் காதோடுதான் சொன்னான் சாமிக்கண்ணு. முன்போல அவன் மீது கோபம் வரவில்லை அருணகிரிக்கு. மெலிதான சிரிப்புத்தான் உள் மனசில் ஓடியது. என்னமோ தனலட்சுமி கிட்ட நான் முழு அன்பையும் வச்சுட்டு இப்ப அவ படுத்துட்டதாலே நொந்து போயிட்டேன்னு நினைக்கிறானே இவன். எனக்கு என்ன பெண்டாட்டி பிள்ளைங்க இல்லையா? அட, நான் ஒன்றும் ஹீரோ இல்லைனாலும் ஒரு மாதிரி நல்லாத்தானே இருக்கேன். ஏஇ தனலட்சுமிக்கும் அருணகிரிக்கும் தொடுப்பு உண்டுன்னு வெளியில சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த வருஷம் நம்பர் 1 ஜோக் இதும்பாங்க. ஆட்டோவில் ஏறி வீடு வந்து சேரும் வரையில் அருணகிரிக்குள் சுற்றி சுற்றி இந்த நினைப்புத்தான். வீட்டுக்குள் நுழையும் போதே கவனித்தான் அவன். குழந்தைகளின் கூச்சலோ மாமியார் கிழவியின் அதட்டலோ எதுவுமில்லாமல் வீடு அமைதி காத்தது. சாதாரணமாய் சுகுணா ஏதாவது சண்டைக்கு வியூகம் அமைத்திருந்தால் கூட வீடு இப்படித்தான் மௌனம் சாதிக்கும். ஆனால் சுகுணாவையும் காணோம். கூடத்து சோபாவில் கால்களை பரப்பி போட்டு உட்கார்ந்து டிவியில் ஓசையின்றி படம் பார்த்து கொண்டிருந்தான் சுகுணாவின் தம்பி. அக்கா புருஷனை பார்த்ததும் சட்டென டிவியை நிறுத்தினான். ஆனாலும் அந்த இமைப்பொழுதுக்குள் படத்தின் காட்சி அருணகிரியின் கண்ணில் வந்து ஒட்டியது. ஏதோ ஆபாசம். சிடியில் இத்தனை துணிச்சலாய் பார்க்கிறான் என்றால் வீட்டில் எவரும் இல்லை. இப்படியொரு தடியன் குடும்ப பெண்கள் உள்ள வீட்டின் நடுக்கூடத்தில் உட்கார்ந்து நீலப்படம் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றால் எல்லாரும் எங்கே போய் தொலைஞ்சாங்க? ஆத்திரம் வார்த்தைகளாய் வெடித்து சிதறியது. அவன் கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளாமல் பதிலளித்தான். சினிமாவுக்கு போயிருக்காங்க. அந்த ஒரு கணத்தில் சுகுணாவின் மீது அளவிட முடியாத கோபம் பொங்கியது அவனுக்கு. வீட்டுல ஆந்த மாதிரி இவனை வச்சிட்டு சினிமா என்ன வேண்டி கிடக்கு? எரிச்சலும் பசியும் போட்டி போட சமையலறை மேடை மீது மூடி வைத்திருந்த பாத்திரங்களையும் டப்பாக்களையும் உருட்டினான் அருணகிரி. ஒரு கைப்பிடி சோறு, அதன் தலையில் கொஞ்சம் தேங்காய் சட்னி. தட்டை திறக்கும் போதே குப்பென ஊசிப்போன நெடி. சாப்பாடு எதுவும் வைக்கலையா உங்க அக்கா? இல்லே, மத்தியானம் பஜ்ஜி வாங்கிட்டு வந்தேன். எல்லாரும் சாப்பிட்டாங்க. சட்னி மட்டும்தான் மிச்சம். நான் ராத்திரி ஷிஃப்ட்டுக்கு போயிடுவேன். நீங்க இந்த நேரத்துக்கு வருவீங்கன்னு அக்கா கிட்ட சொல்லியிருந்தீங்களா என்ன? பிடரியில் அடித்தாற் போல இருந்தது கேள்வி. துடித்து போய்விட்டான் அருணகிரி. சொந்த வீட்டுக்கு நேரம் சொல்லிவிட்டு வர வேண்டுமா என்ன? அதையும் கேட்பவன் யார்? இவனுக்கு இருக்கிற உரிமை கூடவா எனக்கு இல்லை? எத்தனை சம்பாதித்து போடுகிறேன்? பாலும் மளிகையும் அரிசியும் ஆயிரக்கணக்கில். கடைசியில் உழைப்பவனுக்கு இதுதான் மிச்சமா? பாயை கொண்டு வந்து ஹாலில் போட்டுக்கொண்டு படுத்தான் அருணகிரி. அவனை பார்வையாலேயே சுட்டுவிட்டு எழுந்து போனான் சுகுணாவின் தம்பி. மனைவி வந்தவுடன் அவளிடம் இந்த நீலப்பட விஷயத்தை மறக்காமல் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டான் அவன். சும்மாவா, வயசுக்கு வந்த பெண் இருக்கிறாளே. இதை காரணம் காட்டியே அருணகிரி மைத்துனனை வீட்டோடு வைத்து கொள்ள ஆட்சேபித்தான். சுகுணாவை பொறுத்தவரையில் தன் தம்பி பச்சை குழந்தைக்கு சமம் என்பாள். இப்ப என்ன, அவனுக்குத்தானே நம்ம ரம்யாவை கொடுக்க போறது. பழகினாத்தான் பிடிப்பு விட்டு போகாம இருக்கும். அவன் ஒன்னும் சும்மா உட்கார வரலே. வேலை பார்க்கறான். மாசம் 1200 ரூபாய் தர்றான். தனி வீடு பார்த்து அவன் போனா எங்க அம்மாவும் அவனோட போயிடுவா. அப்புறம் இந்த 3 வானரங்களை வச்சிட்டு நான் ஒண்டியாளா என்ன பண்ணுவேன்? மனைவியின் பிடிவாதம் தெரிந்தும் மறுத்து பேச தைரியமில்லை. ஆனாலும் இதை அப்படியே விடக்கூடாது நினைத்து கொண்டே தூங்கிப் போனான் அருணகிரி. கனவில் தன் மகள் ரம்யாவை மச்சினன் இழுத்து கொண்டு ஓடுவது போலவும்
சுகுணா மறுபடியும் வயிற்றை சாய்த்து கொண்டு நடப்பது போலவும், மாமியார் கிழவி இலை நிறைய சோற்றை போட்டுக்கொண்டு வளைத்து கட்டுவது போலவும் ஏதேதோ சம்பந்தமில்லாத காட்சிகள். நடுவில் மஞ்சள் பூசிய கருத்த முகம். அருண் எழுந்து ஒரு வாய் சாப்பிட்டு படு, நான் வேணுமானா ஊட்டி விடட்டுமா? அவளது குரல் காதருகில் கேட்க திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான் அவன். விடிந்திருந்தது. சமையலறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சுகுணாவின் தாய்தான். இவனை பார்த்ததும் புருவத்தை நெரித்தபடி கேட்டாள். ராத்திரி சாப்பாடு இல்லையான்னு ராஜா கிட்ட கத்தினீங்களாமே? கத்தினேனா? சாப்பாடு வைக்கலையா உங்க அக்கான்னு கேட்டேன். அவனை கேட்டா அவனுக்கு என்ன தெரியும்? அவனே இந்த வீட்டில் ஒரு பொழுதுதான் சாப்பிட்றான். ராவா பகலா ஷிஃப்டில் அலையறான். சுகுணா மேலே கோபம்னா அவகிட்ட வச்சுக்குங்க. அப்பாவி பையனை எதுவும் பேசாதீங்க. அத்தானுக்கு என்னை கண்டாலே பிடிக்கலேம்மான்னு கண்ணு கலங்க சொன்னப்ப எனக்கு வயித்தை பிசைஞ்சது. நாங்க ஒன்றும் இல்லா கொடுமையிலே இங்கே வந்து நிக்கலே. காப்பி வச்சிருக்கேன். காப்பி டம்ளரை வைத்த வேகத்தில் காப்பி தழும்பி அருணகிரியின் முகத்தில் தெரித்தது. பயல் விவரமானவன். அத்தான் காலையில் எழுந்து மனைவியிடம் தான் பார்த்ததை சொல்லும் முன் அவன் தன் தாயிடம் முந்திக் கொண்டு விட்டான். இனி புயல் திசை மாறும். இவன் என்ன சொன்னாலும் காது கொடுக்க கேட்க நாதியில்லை. இந்த குடும்பத்துக்கு இனிமேல் ஒரு தலைவன் தேவையில்லை. மாதா மாதம் அவன் தரும் பணம் மட்டும் போதும். அவரவர் பாட்டுக்கு காப்பி குடித்து, டிபன் சாப்பிட்டு, அரட்டை அடித்து, டிவி பார்த்து, கடைக்கு போய் புடவையையும் நகையும் வாங்கி போட்டு அழகு பார்த்து, கடைசியில் தான் மட்டும் யாரோடும் எதோடும் சேராமல் ஆறிப்போன சோற்றின் மீது வலித்து போட்ட ஊசி போன சட்னி போல. தனலட்சுமியா இவன் விளையாட்டை எதையாவது சொன்னாலும் சிரமேற்கொண்டு செய்வதற்கு? பஜ்ஜி பிடிக்கும்னு சொன்னியே, இந்தா சூடு ஆறி போகிறதுக்குள்ளே எடுத்துக்க. பிரியா கல்யாணத்துக்கு எல்லாம் கவலைப்படாதே அருண். இந்தா உன் 3 குழந்தைங்க பேர்லையும் பிக்சட் டெபாசிட்டா போடு. மாசம் வர்ற வட்டியை எடுக்க முடியாதபடி அப்படியே சேர்த்தா பின்னாடி பணத்துக்காக அலைய வேண்டாம். முதல்ல பொண்ணுக்கு படிப்பு. வயசுக்கு வந்தவுடனேயே கல்யாணத்தை பற்றி பேசினா குழந்தைங்களுக்கு படிப்பில் இருக்கிற அக்கறை போயிடும். நகத்தை வெட்டவே மாட்டியா? காட்டு, நான் வெட்டுறேன். மறுபடியும் மனசுக்குள் தனம். அவன் தலை குனிந்து உட்கார்ந்திருந்தான். எதிரில் காப்பி ஆறி ஆடை படிந்து கிடந்தது. அருணகிரிக்கே அவனது செய்கை ஆச்சரியமாக இருந்தது. முதல் நாள் மாலை தனத்தின் வீட்டிலிருந்து கிளம்பிய போது மறுநாள் மருத்துவமனைக்கு போகிற உத்தேசமே இல்லை அவனுக்கு. முடிஞ்சு போச்சுன்னா நியூஸ் வந்துட்டு போகிறது. ஏதோ அரைகுறையா நினைப்பு இருந்தாலும் தலையை காட்டிட்டு போகலாம். கோமாவுக்கு போனதுக்கு அப்புறம் யார் போய் பார்த்தாத்தான் என்ன, பார்க்கலைன்னாத்தான் என்ன? இப்படித்தான் நினைத்தான் அவன். ஆனால் வீடு இருந்த நிலையும், பொழுது ஒரு பக்கம் விடியும் போதே மாமியார்காரி வைத்த பிலாக்கணமும், மனசில் ஈரமே இல்லாமல் சுகுணா காப்பியை ஆற்றி ஆற்றி உறிஞ்சு கொண்டே தாயோடு சேர்ந்து கணவனை அலட்சியப்படுத்தியதும், நீ ஏம்மா அலறே? அவருக்கு மனுஷங்களே ஆகாது. அதுவும் பொண்டாட்டியை சேர்ந்தவங்கன்னா கிள்ளுக்கீரைன்னு நினைப்பு. எல்லாம் என் தலைவிதி. அருமை தெரியாதவருக்கு வாழ்க்கைப்பட்டு மகிமை இழந்து கிடக்கேன். சுகுணா விஸ்தாரமாக ஆரம்பித்தாள். அவள் எப்பொழுதுமே அப்படித்தான். இசகு பிசகாக எதையாவது செய்துவிட்டால் கணவன் பார்வைக்கு பட்டு அவன் ஏதாவது சொல்லத் தொடங்கும் முன் அவள் ஆரம்பித்து விடுவாள். நேற்று அவள் நிறைய தப்புக்களை செய்திருந்தாள். பரீட்சை வருகிற சமயத்தில் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு சினிமாவுக்கு போனதும், அம்மாவுக்கென்று புடவைக்காரனிடம் கடன் சொல்லி புடவை எடுத்ததும், புருஷனுக்கு தெரிய வரும் முன் அவளே ஆரம்பித்தாள். அவன் என் ஒரே தம்பி, அவனுக்கு இந்த வீட்டில் டிவி பார்க்க உரிமை இல்லையா? இப்படி ஆரம்பித்து, ஐயோ ஐயோ, நாக்கை அடக்கி பேசுங்க. என் தம்பிக்கு சினிமாவே பிடிக்காது. அவன் ப்ளூ ஃபிலிம் பார்த்தானா? நீங்க உங்க கண்ணால பார்த்தீங்களா? எங்கே? பிள்ளை தலையில் அடித்து சத்தியம் செய்யுங்க. இந்த ரீதியில் போய்கொண்டிருக்க அவன் எதுவும் சொல்லாமல் கிளம்பி விட்டான். கேட்குறேன் இல்ல, எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. அவனை போக விடாமல் குறுக்கே விழுந்து தடுத்தவளை கையால் புறந்தள்ளிவிட்டு கிளம்பியவன் தெருவில் அடிபட்ட குழந்தை தாயை தேடி வருவது போல தானாகவே மருத்துவமனைக்குத்தான் வந்து சேர்ந்தான். சுகுணாவினால் எப்பொழுது காயப்பட்டாலும் அவன் தனத்திடம்தானே வந்து சொல்லுவான்.
அவளுக்கு எப்பவுமே அவளோட அம்மாவும் தம்பியும் தான் ஒசத்தி தனம். வெட்கத்தை விட்டு சொல்றேன். இப்ப எல்லாம் அவ எனக்கு சாப்பாடு போடுறதுமில்லே, என் என் கூட தனம் அவன் வாயை பொத்துவாள். அவள் கையில் எப்பொழுதும் வெங்காய வாசனையோ உள்ளிப்பூண்டின் நெடியோ இருக்கும். அந்த மணமே ஆறுதல் அளிப்பது போல. இப்பொழுது கூட அந்த அரவணைப்பை நாடித்தான் வந்தானோ என்னவோ. யோசித்துப் பார்த்தால் என்றோ செத்துப்போன அவன் அம்மாவின் கையில் கூட இது போன்ற மணம். குழம்புக்கு மசாலா அரைத்த நெடி, கருவாட்டுக் குழம்பின் வாசனை, பழைய சோறும் தயிரும் சேர்த்து பிசைந்த மணம். அவளும் இப்படித்தான் நினைவு நீச்சின்றி கிடந்துவிட்டு ஒரு நாள் போய் சேர்ந்தாள். அப்பொழுது அவனுக்கு 7 வயசு. தெருவில் விளையாடுவது தான் குறி. அவ்வப்பொழுது உள்ளே வந்து பானையை சரித்து தண்ணீர் குடித்துவிட்டு அம்மாவை ஓரிரு நிமிடம் தள்ளி நின்று பார்த்துவிட்டு ஓடுவான். அம்மா செத்துப்போன பிறகுதான் உரைத்தது. தரையில் விழுந்து புரண்டு அழுதான். இருந்த இப்ப எல்லாம் கிட்ட வராம தள்ளி நிற்பியே ராசா, இப்ப அம்மாவை கொண்டாடினீன்னா நான் எங்கிட்டு போவேன்? இப்படி அவனை கட்டிக்கொண்டு கதறினாள் தாய் வழிப்பாட்டி. அதெல்லாம் இப்பொழுது எதற்காக நினைவுக்கு வருகிறது? மருத்துவமனை வரவேற்பு கூடத்தில் போடப்பட்டிருந்த வரிசை நாற்காலியில் இவன் மட்டும் தனியாக. தனத்தை ஒரு முறை பார்த்துவிட வேண்டும் என மனசு கிடந்து அடித்து கொண்டது. எதுக்காகடா? ஆரவாரமாய் எழும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லத் தெரியவில்லை அவனுக்கு. தன்னை அறியாமல் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு வந்து நின்றான். வார்டு பாய் இவனை மேலும் கீழுமாய் பார்த்தான். யாரை சார் பார்க்கணும்? தனலட்சுமி. ஓ, நேத்து காலையில் அட்மிட் ஆனாங்களே அவங்களா? நீங்க அவங்களுக்கு? வார்டு பாயை பொறுத்தவரையில் உள்ளே கிடப்பவர்களின் நெருங்கிய உறவு என்றால் காலை காப்பி செலவுக்கு 5ஓ 10ஓ கிடைக்கும். நான் அவங்க கூட ஒரே ஆபீஸில். அப்படியா? உள்ளார விடமாட்டாங்க சார். அப்படி போய் உட்காருங்க. சீப் டாக்டர் ரவுண்ட்ஸ் வர்ற நேரம் என்னையத்தான் திட்டுவாரு. அருணகிரி பேச்செழுந்து நின்றான். பின்னாலேயே பழக்கமான குரல். எப்போ சார் வந்தே? கண்ணு மூஞ்சியெல்லாம் சிவு சிவுன்னு இருக்குது. பூட்டாங்களா? சாமி கண்ணுதான். ஆபீஸுக்கு போகிற வழியில் ஏஇ மேடத்தின் நிலையை கண்டு செல்ல வந்திருக்கிறான். அருணகிரிக்கு அவனை கண்டதும் துக்கம் பொங்கிக் கொண்டு வந்தது. இத்தனை நாளும் பழகியவன்தான். தனம் அவனுக்காக கொண்டு வரும் டிபன் டப்பாவை இந்த சாமி கண்ணுவிடம்தான் தருவாள். அவன்தான் ஓசைப்படாமல் வாங்கி அருணகிரியின் மேசை மீது வைப்பான். அது மட்டுமில்லை, மேட்னி ஷோவுக்கு டிக்கெட் வாங்கி வர தீபாவளி பண்டிகை நாட்களில் அருணகிரியின் வீட்டுக்கே ஸ்வீட்டும் பழக்கூடையும் கொண்டு வந்து வைக்க, ஓரிரு முறை திருப்பதிக்கும் மைசூருக்கும் அவர்கள் பயணித்த போது ஸ்டேஷன் வரை வந்து வழியனுப்ப, அப்பொழுதெல்லாம் சாமிக்கண்ணுவின் முகத்தை பார்க்கவே மாட்டான் அருணகிரி. பார்ரா உனக்கு வந்த வாழ்வை. எப்படியோ அசந்த சமயம் பார்த்து பிச்சிட்டியே. கில்லாடி வாத்தியாரே நீ. சாமிக்கண்ணுவின் விழிகள் இயல்பாக இருந்தாலும் இவனுக்குள் குற்ற உணர்வு பாடாய்ப்படுத்தும். அதனாலேயே அவனிடம் இருந்து விலகிப் போவான் அவன். இன்று அந்த திரை கலன்றது. சாமிக்கண்ணு. அவன் சட்டென அருணகிரியின் கரத்தை பிடித்து கொண்டான். தன் கால் சட்டை பையிலிருந்து 10 ரூபாய் தாள் ஒன்றை எடுத்து வார்டு பாய் கையில் அழுத்தினான். ஒரு தபா பார்த்துட்டு போயிடுறோம் தலைவா. போங்க போங்க, ஓரமாக நின்று பார்த்துட்டு வந்துருங்க. வார்டு பாயின் வார்த்தையில் குழைவு, பார்வையில் சிநேகம். பச்சை இருந்த கையை அழுத்தினான் சாமிக்கண்ணு. மசங்கி மசங்கி நிற்காதே சார், யாராச்சும் வரப்போறாங்க, சழுதியா வா. பிரமை பிடித்தவன் போல ஏதோ மந்திரத்தால் கட்டுண்டவன் மாதிரி அவன் பின்னாலேயே சென்றான் அருணகிரி. அடியோடு பெயர்த்து போட்ட கண்ணகி சிலை மாதிரி கட்டிலில் கிடந்தாள் அவள். கையில் சிலம்புதான் இல்லை, மாறாக உடலெங்கும் ஊசிகள் செருகப்பட்டு ஏதேதோ திரவங்கள் உள்ளேயும் வெளியேயும் போய்கொண்டிருந்தன. கண்மூடி கிடந்தாள் அவள். நெற்றியில் வட்டப்பொட்டு சற்றே கலைந்திருந்தது. அருணகிரி தன்னை மறந்து அவசரமாய் கலைந்த குங்குமத்தை சரி செய்தான். தனத்தின் சதைப்பிடிப்பான கன்னங்களில் அவனையும் அறியாமல் விரல்கள் படிய, சாமிக்கண்ணு என்ன இப்படி சில்லுன்னு கல்லு மாதிரி இருக்கு? சாமிக்கண்ணு கரகரத்த குரலில் அதட்டினான். அதெல்லாம் அப்படித்தான், உசிறு அடங்கிட்டு இருக்குதுல்ல.
தலையில் ஓங்கி அடித்தாற்போல் துடித்து விட்டான் அருணகிரி. செத்துடுவாளா சாமி கண்ணு? அட நீ வா சார், இங்கே நின்னுகிட்டு பச்சை புள்ளையாட்டம் கேள்வி கேட்டுட்டு. அவன் அருணகிரியின் முதுகில் கை வைத்து தள்ளிக்கொண்டே நகர்ந்தான். அருணகிரி திரும்பி திரும்பி தனத்தை பார்த்தபடியே அவளது முரம் போன்ற விரிந்த உள்ளங்கைகளில் மானசீகமாக முகத்தை புதைத்து தேய்த்தபடியே, அசடு மாதிரி அழக்கூடாது, என் தங்கமில்லே, ராசா இல்லே. அப்பா, நீ போயிடுவியா தனம், போயிடுவியா? அப்புறம் எனக்கு யாரு? உள்ளே இருந்து பொங்கி பொங்கி வந்த துயரத்தில் அவன் உடைந்து போக, இங்கே நிற்காதே, ஓரமா வா சார், நம்ம ஆபீஸ் ஸ்டாப் எல்லாம் ஒவ்வொன்றா வருது, கண்ணைத்துடை. சாமி கண்ணு அவனை மற்றவர்கள் யாரும் பார்த்து விடாதபடி மறைத்து நின்றான். அதோ சீப் இன்ஜினியர், அவருடன் கூட தனலட்சுமியின் குடும்ப வக்கீல். உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லை சார், தனியே வாழ்ந்தா தனியாவே போய் சேரப்போறா. இதுக்குத்தான் கடைசி நேரத்தில் சுற்றி நின்று ஆறுதலா 2 வார்த்தை பேசி செத்துட்டா கண்ணீர் விடுறதுக்காகவாவது ஒரு துணை வேணும் சார். அது இல்லாதவங்க பாவப்பட்ட ஜென்மங்க. வக்கீல் உதிர்த்த தத்துவம். சாமி கண்ணுவின் துணையுடன் மருத்துவமனையின் வெளியே வந்த அருணகிரியின் கண்களில் ஊற்றாய் பெருக்கெடுத்தது. தனத்துக்காக இதோ நான் அலறேன். ஆத்மார்த்தமா அவ இல்லாத வாழ்க்கையை நினைச்சு பார்க்கவே முடியல. நான் செத்தா எனக்காக அழ யாருமே இல்லை. பெண்டாட்டியும் குழந்தைகளும் என் காசுக்காக வேணுமானா அழுவாங்க. ஐயோ, நான் தான் பாவப்பட்ட ஜென்மம். அவன் திடீரென தன் தலையில் அடித்து கொண்டு அழ சாமி கண்ணு திடுக்கிடுகிறான். சார், எல்லாரும் பார்க்கறதுக்கு முந்தி ஊடு போய் சேரு சார். உனக்கு புள்ள குட்டி சம்சாரம் எல்லாம் இருக்குது. இதை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா முடியாது. கொடுப்பினை அவ்வளவுதான். ஆட்டோ கூப்பிடுறேன், ஏறு சார். இதெல்லாம் ரகசியமா அழுது தீர்க்க வேண்டியது. கூட்டம் சேருது பாரு. அவன் அருணகிரியை மூட்டை போல தூக்கி ஒரு ஆட்டோவுக்குள் திணித்தான். வேளச்சேரி விடுப்பா. சொல்லியபடியே தானும் ஏறிக்கொண்டான். வீடு வேண்டாம் சாமி கண்ணு. அட சும்மா இரு சார். இல்லை, வீட்டில் காலையிலேயே சண்டை. அப்போ வீட்டுக்கே போ, இன்னொரு ரவுண்டு சண்டை போடு, அப்பத்தான் இது மறக்கும். ஆமாம் சார், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இது மாதிரி 1000 இருக்கும். ஒன்னை மறக்க இன்னொன்று, அதான் லைஃபு. அர்ச்சுனனுக்கு உபதேசித்த கிருஷ்ண பரமாத்மா மாதிரி புன்னகைத்தான் சாமி கண்ணு. அன்பர்களே, இதே போல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள். கதை கேட்கலாம்.